This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கின்றனர். சற்று முன்பாக பெருஞ்செய்தி வாயிலாக தமிழகத்தில் பிராந்தியம் ரீதியாக எத்தனை குற்றச்சம்பவங்கள் நடந்தன என்பதை புதிய தலைமுறை பட்டியலிட்டது. இந்த நிலையில் தற்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த ஆலோசனையில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவாதிக்கப்படுகிறது, விவரம்? பாலா, நம்ம புதிய தலைமுறையில் தற்போது பெரும் செய்தியா பார்த்தது போல தமிழகத்துல 15 நாட்கள்ல 25க்கும் மேற்பட்ட கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், அதே போன்று தமிழக டிஜிபி, ஏடிஜிபி மற்றும் துறை சார்ந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அதே போன்று சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி போது அறிவித்திருந்தார். அந்த படை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நாளை மறுநாள் 27ஆம் தேதி சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்துல இந்த திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாகவும் விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக இந்த கோவை சூலூர் விவகாரம், அதே போன்று மரக்கான விவகாரம் என பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. இதனை எவ்வாறு தடுப்பது, அதே போன்று முன்கூட்டியே சம்பவம் நடப்பதற்கு முன்பாக தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பல்வேறு விவகாரங்கள்ல குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடைபெறக்கூடிய குற்றங்களாக இருந்தாலும் கூட இதனை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதே போன்று குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் இருப்பதாக தெரிகிறது. தற்போது இந்த சட்ட ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு விரிவான அறிக்கை அரசு சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை மறுநாள் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருப்பதாகவும், அது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு அதிகாரிகள் நியமனம், இந்த திட்டம் எவ்வாறுதான் செயல்பட இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய முடியும் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.